வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதிர்ச்சியும் ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருக்காங்கல்ல, அவங்களும் மறுபக்கம் ராஜேஸ்வரி ஃபோன் பேசின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ராஜேஸ்வரிக்கு ஒரு ஃபோன் கால். இந்த மாதிரி நான் சென்னைக்கு வந்துட்டேன், நீ பணத்தை எட்டுனது இப்போ கொடுத்தா மட்டும் போதும், அதுக்கப்புறம் என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி நீ பணத்தை எட்டுனது கொடுக்க முடியாது, அப்படி இப்படி நொப்படின்னு எதனா சாக்க சொன்ன, அடுத்த செகண்டே நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடும். நீ பேசின வீடியோ ஆதாரம் எல்லாமே என்கிட்ட HD 4K குவாலிட்டியில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக நான் கொடுத்துருவேன், பென்ட்ரைவெல்லாம் காப்பி பண்ணி. விஜய் எந்த சாக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்தலாம், அந்த சொத்தை ஒரு பக்கம் அவன் பேரில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு காத்துன்னு இருக்கான். அவனுக்கு இந்த ஆதாரத்தை கொடுத்தா வேற மாதிரி ஒரு பக்கம் கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். என்ன சொல்கிற ராஜேஸ்வரி, நீயே ஒரு பக்கம் சைலண்ட் ஆயிடுறியா, இல்லை உனக்கு வெறும் வைக்கிட்ட நான் பெருசாக ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், ஐயா சாமி நான் பண்ணது தப்பு தான், என் தப்பை நானே மனசார மன்னிப்பு கேட்டேன், இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதே சமயத்தில் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கரெக்டாக பணம் 10 லட்சம் அழகா ஒரு சூட்கேஸ்ல எடுத்துன்னு போறாங்க. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு நம்ம விஜய்க்கு விஷயம் தெரிய வந்துருது. விஜய் பின்னாடியே போனா பின்னாடியே வரோம், எது நம்மளை பிடிக்கதான் வருவோம்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துடும். அதனால நம்ம விஜய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். கரெக்டாக அந்த குற்றவாளியும் வந்து பணத்தை வாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம போலீஸ் அதிகாரி போயிட்டு அந்த பணத்தை அப்படியே சும்மா கையும் களமாக பிடிச்சிடுறாங்க. என்ன பணம், எதுக்காக இவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுது. உடனே அவன் என்ன வேலை செஞ்சான் அவங்க வீட்டில், எந்த காரணத்துக்காக கொடுக்குறது, ஏன் பணம் நான் யாருக்குனாலும் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஆனால் அந்த இடத்துல சொல்ல முடியல அவங்களால. கரெக்டாக மாட்டிக்கினாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஊமை குத்து விழுத உடனே அந்த ரவுடி இருந்து உண்மையை ஒத்துக்கிறோம். ஐயா சார், இவங்க ஒரு தப்பு செஞ்சாங்க, அந்த தப்பை மறைக்கிறதுக்காக தான் அந்த பணத்தை கொடுக்குறாங்க, இது என் முதலாளிக்கு தான் தெரியும், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என் முதலாளி யாருன்ற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, யார் அவன் முதலாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ரகுபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, யாரு அந்த சொட்டத்தாலி ரகுவா, டாக்டர்னு ஊரெல்லாம் ஏமாத்தின மென்டல் டாக்டர் அவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனே தான் அந்த டாக்டரே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவன் ரொம்பவே கேவலமானவனாச்சு, 420 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவனுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரியை பார்த்து கேட்க, ராஜேஸ்வரி எதுவுமே பேசாம ஏன்னா அந்த மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம என்ன ரீசனுக்காக மிரட்டாங்க, எந்த ஒரு ஆதாரம் இல்லாம உன்னை மிரட்ட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல போன் பண்ணி உன்னை கொண்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. ஐயோ சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை சார், சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார், இது எல்லாமே இவங்க பண்ண கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல, ஆட்டனே பார்க்கணுமே. அவன் இருந்தேன் சார், இந்த அம்மா வந்து ஆல்ரெடி யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கொலை பள்ளியை வேற ஆள் மேலே போட்டு இருக்காங்க, அந்த கொலை விஷயம் எல்லாமே எங்க ஐயாவுக்கு தெரியும், அதை வச்சுதான் மிரட்டினாங்க, இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்ன பண்றது ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாம பயமும் பதட்டும் ஒரு பக்கம் அதிகமாயிடுச்சு. இந்த சமயத்துல கரெக்டா போலீஸ் பிடிச்சா ஒரு பக்கம் குத்தே கும்மாங்குத்து அப்படின்னு சொல்லிட்டு கும்மாங்குத்து குத்தி விட்டுருவாங்க. அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே ரகு சாருக்கு தான் தெரியும், நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே நான் பேசிக்கிறேன், இதை பத்தி நீங்க இனிமே ஒரி பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனை பிடிச்சி ஜெயில போறதோட மட்டும் இல்லாம நம்ம ராஜேஸ்வரியும் கைது செஞ்சு ரிமைண்ட்ல வைக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு பக்கம் ரகுவை தேடி போறாங்க. ரகுவை தேடி போறதால நம்ம ரகுவே இல்லைங்க. ரகு எங்கடா போன என்ன ஆன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரகு ஆளே இல்லைங்க. ஐயோ என்னடா இது, ரகு இருந்திருந்தா ஆயிக்கும் எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு தெரியலையே. அவனை பிடிச்சி நண்டா நசுற மாதிரி நசைக்கு அவங்ககிட்ட வந்து உண்மையை வர வைக்கலாம்னு பார்த்தா அவன் இருந்து நைஸா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்திலேயே வேதனையிலே இருக்காங்க. இந்த சோதனையும் வேதனையும் லாஸ்ட் வரையும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கண்டினியூ ஆக போறது இல்லைங்க. இது இத்துடன் முடிவுக்கு வந்து விட்டது. அம்மா வரும், வா நம்ம போலாம், வா விளையாடு, வா போலாம், இதெல்லாம் எடுத்து கீழே போடு, இதெல்லாம் எடுத்து கீழே போடு. இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே வந்து இருக்கு. இந்த சிக்கல்களுக்கு நடுவில் வேற எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் விஜய் இருக்காருல்ல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரொம்ப கோபத்தோட ஒரு பக்கம் போறாரு. போயிட்டு தீபிகா மேடத்துக்கிட்ட பேசுறாங்க. என்ன தீபிகா, நீ ஒரு பக்கம் ரெடி பண்ண விஷயம் எல்லாமே பிளாப்ஸ் ஆயிடுச்சு போல, நீ திட்டம் தீட்டுவேன், ஆனா அந்த திட்டத்தை நான் ஒரு பக்கம் அப்படியே சும்மா அடியோட அழிச்சிருவேன், நான் அழிக்க பிறந்தவன், நான் ஆக்க பிறந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டைலாக் கொடுத்துருக்காங்க. டேய் உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலை இல்லையா, ஏன்டா அந்த மாதிரி காமெடி பண்றீங்க, உங்ககிட்ட காமெடி இந்த காமெடி சென்ஸ் தான் ப்ரோ உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீபிகா பேச, தீபிகா கிட்ட சவால் விடுறாரு விஜய், உன்னால முடிஞ்ச இதுக்கு அப்புறம் மல்லி மேலே எதனா கேஸை போட்டு மல்லி உள்ள தள்ள முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி தான் பாரு, சும்மா ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் யாரு என்ன எவரு லொசுக்கு எல்லாம் உனக்கு தெரியும், நீ நினைச்சுன்னு இருக்க நான் நினைக்கிறதா நடக்கும், இப்படிதான் நடக்கும், இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எதுவுமே இங்க நடக்க போறதில்ல. இதுக்கப்புறம் தாங்க ஆட்டமே இருக்கு. ஆட்டம் அதிரடியான ஆட்டம், ஓட்டம் அதிரடியான ஓட்டம், இதுக்கு மேல இருக்கு சவுக்கடி அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. சரி போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தான் நீங்க அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்கார்ல,
அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரு இருந்து நேரா போறாரு. போயிட்டு அந்த ரகுவை பிடிச்சி ரகு கிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்குறாங்க. ரகு ஆதாரத்தை கொடுக்க மாட்டான்னு மறுக்கிறான். ஆனா ஆதாரம் லாஸ்ட்ல ஆதாரம் கைக்கு வந்துருது. அதுல வந்து ரேணுகாவை கொண்டது ராஜேஸ்வரி தான் அப்படின்ற உண்மையும் தெரிய வந்தது. உடனே விஜய் சம கோவம் வந்துருது. ஐயோ என்னோட மனைவி ரேணுகாவை கொண்டது இவளா, அது கேடு கட்டவளா, சொத்துக்காக இந்த அளவுக்கு கேவலமா எச்சத்தனமா பண்ணியிருக்காளே, இவளை சும்மா விடலாமா, இவள் உயிரோட விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கொந்தளிச்சுன்னு இருக்கா நம்ம விஜய். இந்த ரேணுகா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிருக்கா அந்த ராஜேஸ்வரி. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரேணுகாவால என் வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பக்கம் இருக்கா. நீ ரேணுகாவை கொல்லாம தான் வாழ்க்கை நல்லா இருக்கும், உன்னையார் ரேணுகாவை கொல்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பிட்டு அந்த இடத்துல கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். ஏன்னா 100% அதான் ட்ரூனா ட்ரூ, சாதா ட்ரூல பெரிய ட்ரூ. ஸோ நண்பர்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து கண்டினியூ வந்துனே இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சொல்ல குட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகன். டாடா டூ 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 டி 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 டாங் டாங் டூ 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 டி 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 டாங் 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 டிங் டிங் டிங்.